வரலாறு எப்போதும் வெற்றியாளர்களால் எழுதப்படுகிறது. ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் சிந்தப்பட்ட இரத்தமும் செய்யப்பட்ட துரோகங்களும் காலப்போக்கில் புனித கதைகளாக மாற்றப்படுகின்றன. முசுகுந்தச் சோழன் ஒரு குரங்கு முகத்தவன் என்ற புராணக் கதையைத் தாண்டி அவன் ஒரு அதிகார வர்க்கத்தின் ஆணிவேர். அவனுக்கும் இந்திரனுக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தம் வெறும் பக்தியல்ல, அது ஒரு இரத்தத்தினால் எழுதப்பட்ட ராஜதந்திர போர். சோழ தேசத்தின் இருண்ட அந்தப்புரத்தில் முசுகுந்தன் அமர்ந்திருந்தான். வெளிச்சம் அவனுக்கு எதிராக இருந்தது. அவனது முகம் சிதைந்திருந்தது. மக்கள் அவனை ஒரு கடவுளின் அவதாரம் என்று பயபக்தியுடன் அழைத்தாலும் அவனது மனசாட்சி அவனை ஒரு மிருகமாகவே பார்த்தது. இந்த ஊருமானம்தான் அவனுக்குள் ஒரு பெரும் தீயை வளர்த்தது. அந்த தீதான் அவனை பூலோகத்தை தாண்டி தேவலுலகம் வரை துரத்தியது. அவனுக்கு தேவைப்பட்டது வெறும் வரமல்ல, அவனுக்கு தேவைப்பட்டது இந்த உலகம் கண்டு அஞ்சும் ஒரு மகா சக்தி. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான போர் ஸ்வர்க்கத்தில் நடக்கவில்லை, அது ஒரு நரகமாக மாறியிருந்தது. வலாசுரனின் படைகள் தேவர்களின் இரத்தத்தை ஒரு மதுவைப் போல சுவைத்து கொண்டிருந்தன. இந்திரன் சிம்மாசனத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டான். அந்த ஒரு கணத்தில்தான் முசுகுந்தனின் வாள் தேவலுலகில் நுழைந்தது. அது வெறும் போர் அல்ல, வேட்டை. முசுகுந்தன் அசுரர்களின் தலைகளை பந்தாடினான். போர்க்களத்தில் அவனது குரங்கு முகம் பயங்கரமானதாக மாறியது. தேவர்களே அவனை கண்டு அஞ்சினார்கள். ஒரு மனிதனுக்கு அடிபணிய வேண்டிய கட்டாயம் ஒரு கடவுளுக்கு ஏற்பட்டது. வெற்றிக்கு பின் இந்திரன் ஒரு தந்திரம் செய்தான். முசுகுந்தன் கேட்ட அந்த தியாகராஜர் சிலை, அது வெறும் கற்சிலை அல்ல, அது பிரபஞ்சத்தின் சக்தியை ஒரு புள்ளியில் குவிக்கும் ஒரு மர்ம பொருள். இந்திரனுக்கு அதை ஒரு மனிதனிடம் கொடுக்க மனமில்லை. ஒரே மாதிரியான 7 சிலைகளை உருவாக்கி இதில் எது அசல் என்று கண்டுபிடி என இந்திரன் சவால் விட்டபோது அங்கே ஒரு பெரும் மௌனம் நிலவியது. முசுகுந்தன் அந்த சிலைகளை உற்று நோக்கினான். அவன் கண்டுபிடித்தது பக்தியால் அல்ல, அவன் ஒரு போர் வீரன். உலோகத்தின் கனமும் அதன் அதிர்வும் அவனது அனுபவத்திற்கு தெரிந்தது. கடவுளை ஏமாற்றிய ஒரு மனிதனாக முசுகுந்தன் வரலாற்றில் நின்றான். 7 சிலைகளும் பூலோகம் வந்தன. ஆனால் திருவாரூரில் அந்த சிலை நிறுவப்பட்ட அன்று ஏன் சோழ தேசத்தின் வானம் இரத்தச் சிவப்பாக மாறியது? தியாகராஜரின் பாதங்களை மறைத்து வைத்திருப்பதற்கு பின்னால் இருக்கும் அந்த ஒரு பயங்கரமான உண்மை என்ன? இரகசியங்கள் இன்னும் முடியப் போவதில்லை. அந்த பாதங்களை கண்டால் ஏன் ஒருவன் தன் பார்வையை இழப்பான்? அடுத்த அதிகாரத்தில் சோழர்களின் இருண்ட பக்கங்களை புரட்டுவோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் முசுகுந்தா என்று கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த பாகத்திற்காக காத்திருங்கள்.